இல்லை அவங்க போட்டுக்கிற சண்டை எதற்காக, அங்கே என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் கூட நிறைய உங்களுக்கு வந்து இந்த சில மொட்டைக்கடுதாசிகள் மூலமாக நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்கிறதா நிறைய தகவல் வருது. இல்லை தகவல் வருது, கரெக்ட். அது இல்லைம்மா, இவங்களுக்கு சொல்கிற ராமதாஸ் வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனை, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெரும் பிரச்சனையாக்கி ஊரை ரெண்டாக்கி உதவாங்க வருதுன்னா யார்? நீ வன்னியன் மட்டும் வாடுகின்ற தனித்தீவா தமிழ்நாடு? எல்லாரோட சேர்ந்து தானே வாழணும். அப்படி தானே ஜனநாயக நாடு. மனிதநேயத்தை சொல்கிறவங்க ஏன் அந்த வேலைலாம் செய்ய மாட்டீங்க? கரெக்டுங்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த சமுதாயம் பேசுவோம் நான் கேட்குறேன். வச்சிருக்கிறியா? இல்லை நீ அப்போ வெளியில் வைக்க வேணாம், எங்கேயாவது வச்சிருக்கியா? உன் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கியா? இல்லையே. அது இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா முறைகள் வச்சு அவங்க மாமன் சித்தி இவங்க சொல்றதை வச்சு இது யார் எழுதுறாங்க அப்படின்றத நம்மளால ஓரளவு கெஸ் பண்ண முடியும். இல்லை இது அது அங்கே இருக்கிறவங்க தானே எழுதுறாங்க. இப்போ நமக்கு என்ன, நமக்கு குடும்பத்துக்குள்ளே இருக்கவங்க தான் எழுதியிருக்காங்க. இது எனக்கு யார் எழுதுனாங்கன்னு தெரியல. ஆனால் ஃபுல்லாக அங்கே நடந்தது ஃபுல்லாக இப்போ இங்கே இன்னும் நடக்காதது, வெளியே வராதது எல்லாம் இதில் எழுதியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து சொல்ல முடிஞ்சதை நான் சொல்கிறேன். மீதியெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறதுங்க, எழுதுறதுக்கு எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் சில இதெல்லாம் சொல்ல முடியல. அந்த குடும்ப பிரச்சனையில சொத்தை எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கட்சியும் பிரிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ பாமக உடையறதுக்கான முயற்சி நடக்கும். அதாம்மா, சொத்தை பிரிச்சு கொடுத்துடலாம். சரி, இவ்வளவு சொத்து இருக்குது, நீங்க எடுத்துங்க, அவங்க எடுத்துங்க, அக்கா எடுத்துக்கணும், தங்கச்சி எடுத்துக்கும் போது கட்சி யார்கிட்ட கொடுக்குது? கட்சி கொடுக்கும்போது அவன் என்ன சொல்றான், நான் எனக்கு தான் கட்சி. அம்மாவை முகத்தில் குத்தியது ஏன்? அக்காவை கன்னத்தில் அறைந்தது எதற்காக? சித்தி சுசிலாவை கொல்ல கூலிப்படையா? முகுந்தன் ராஜினாமா செய்யாவிட்டால் கொல்லப்படுவாரா? பாமகவை ராமதாசனிடமிருந்து பறிக்க சூழ்ச்சியா? ராமதாசின் உயிருக்கு அன்புமணியா லாபத்தை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எழுதி இதை எப்படியாவது வெளியில சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப அந்த மாதிரி பட்டம் வாங்குறவங்க யார்? ஒருத்தர் வந்து நீங்கள் சர்தார் பட்டியலை தெரிஞ்சு வச்சுப்பீங்க. இன்னொருத்தர் சர்தார் இந்த பிள்ளை, இது இருக்க வேதரத்னம் பிள்ளை, அந்த உப்பு சத்தியாகிரகம். இன்னொருத்தர் வந்து சர்தார் ஆதிகேசவுலு. எல்லா சொத்தையும் கொடுத்தாரு. இன்றைக்கி வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஏற்ற மாதிரி இந்த சொத்தெல்லாம் கொடுத்தவர். இவருக்காக போராடினார். மகாத்மா காந்தி முதல்ல வருகின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது ஒரு பெட்டர் மார்க்ஸ் ரைட்டை பிடிச்சிட்டு வரவேற்புரை கொடுத்து அவர் வீட்டில் தங்க வச்சார். ஸோ அப்பேற்பட்ட தலைவர் இவருக்கு வந்து சர்தார்னு சொல்கிறாரு. அப்படி நாட்டுக்கு தியாகம் பண்ண சர்தார் படத்தை நீ வைக்கலையே. முதல்ல இந்தியாவில் ஒரு கட்சி ஆரம்பித்து உடனடியாக ஆட்சி பிடிக்கிறதோ இல்லை ஒரு எம்எல்ஏ ஆகிறதோ யார் காலத்தில் நடந்தது? ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட்டு, கூட்டணி மந்திரி சபை அமைக்கிறதுக்கு யார்? 1952 போட்டியிட்ட எஸ் ராமசாமி படையாச்சி அவர் போட்டியிட்டு அவர் 19 எம்எல்ஏ. இந்தியாவில் எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் ஜெயிக்குது, இங்கே மட்டும் தோக்குது. இவருடைய தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாமல் போகுது. அவருடைய படத்தை வைக்கலையே. நான் அம்பேத்கரை வைக்காத தப்பாக சொல்லலை, நீ பெரியாரை வைக்கிறதா தப்பாக சொல்லலை. உலகளாவில் இருக்கிற ஒரு தலைவரை இறக்குமதி பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த சமுதாயம் பேசுவோம் நான் கேட்குறேன். வச்சிருக்கிறியா? இல்லை நீ அப்போ வெளியில் வைக்க வேணாம், எங்கேயாவது வச்சிருக்கியா? உன் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கியா? இல்லையே. அவங்கள என்ன ஒரு ரோட்டில் வச்சிருக்கிற? வீட்டில் இருக்குது, அது ரோடு மேலே தான் இருக்குது. அது வந்து கார்ல் மார்க்ஸு, அடுத்தது வந்து அம்பேத்கர். அவர் இந்திய அளவில் பண்ணார், இந்த சமுதாயத்துக்கெல்லாம் செஞ்சார், எல்லாருக்கும் செஞ்சார், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. பெரியார் வச்சுக்கணும், தப்பு ஒன்றும் இல்லையா? இவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க? வேறு யாருமே உழைக்கலையா? அவங்கெல்லாம் கஷ்டப்படல. என்னைக்காவது நீ பேசியிருக்கியா? ஒன்றை தவிர வேறு எதுவும் பண்ணுறது இல்லையே. நிறைய பேர். அப்புறம் வந்து அஞ்சலி அம்மாளை பற்றி சொல்லும்போது மகாத்மா காந்தி அவர்கள் வந்து தென்னகத்தின் ஜான் சிரானின்னு சொன்னாங்க. அந்த நீல் அப்படின்றவனுடைய இந்த கொடுங்கோலனை வந்து எதிர்த்தவருடைய சிலையை வந்து சிதைக்கிறாங்க. அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பிடிச்சி போய் பெல்லாரி ஜெயிலில் போட்டுடுறாங்க. யாருங்க? அந்த அம்மாவை. அவர் வந்து காந்தி வந்து அந்த அம்மாவை வந்து பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது அவங்க ப்ரெக்னெண்ட், அந்த குழந்தை பிறகுது. அவங்க கை குழந்தையோடு பிடிச்சின்னு போனாங்க. அது பேர் வந்து பொண்ணுத்தாய். அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் மகாத்மா காந்தி சரபோதி ஆசிரமத்தில் வளர்க்குறாரு. அவங்களுக்கு பேர் வந்து லீலாவதின்னு வச்சு இந்த இதெல்லாம் பண்ண நர்சிங் ட்ரைனிங் கொடுத்து வளர்த்து அந்த அம்மா ஜெயிலேருந்து வந்த பிறகு அப்புறம் வளர்த்துக்கிறது கொடுக்குறாரு. அது வந்து மகாத்மா காந்தியை திருமணம் பண்ணி வைக்கிறார். யார் தெரியுங்களா? ஜமகத்கனி. 8 லாங்குவேஜில் பெரிய இது பாண்டியத்தம் பெற்றவர். பாண்டியத்தம் மட்டும் இல்லை, இப்போ வந்து இன்னைக்கு கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து கேபிட்டலிசம் இருக்குது இல்லைங்களா? கம்யூனிஸ்ட் புத்தகத்தை முதல்ல தமிழாக்கம் பண்ணி எழுதின ஒருத்தர் அவர் கம்யூனிஸ்ட். அவர் பண்ணார். அவர் சிலையை வச்சு அவர் எவ்வளோ பெரிய தியாகி. இவங்கெல்லாம் மூடி மறைக்கிறீங்களா? யாருமே கிடையாது. இவர் தான் தலைவர் மாதிரி. இதுக்கு முன்னாடி இல்லையா?
இன்னைக்கு வன்னியர்கள்லாம் சத்திரியன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு வழக்கு போட்டு ஜெயிச்சது யார்? 1846 வந்து சங்கம். அதுக்காக முதல் முயற்சி ஜாதி வாரி கணக்கு எடுக்கிறப்ப சரியாக எடுக்கலை, 2வது எடுக்கல, 3வது எடுக்கலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வழக்கு போட்டு அதெல்லாம் கொண்டு வந்து 1929 என்ன பண்ணுறாங்க, அவர் சென்சஸ் எடுக்கிறான். அப்போல்லாம் வந்து சென்னை ராஜஸ்தான், மதராஸ் ராஜஸ்தானி, அப்புறம் வந்து ஆந்திரா நம்மளோட இருந்தது. ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கு பேசுகிற வன்னியர்கள் வந்து அக்னிகுல சத்திரியர்கள், தமிழ் பேசுகிறவர்கள் வன்னியகுல சத்திரிகள்னு சொல்லிட்டு ஜீவோ போட்டு சத்திரியன்ற முதல்ல ஒரு இது வாங்கி கொடுத்தாங்க இல்லையா, அந்த தலைவர்கள்லாம் இல்லையா? நீ சொல்ல, நீ சமுதாயம் வச்சு நடத்துகிற இல்லை, நீ யாரை ஏமாத்துற? முதல்ல உனக்கு நீ ஏமாத்துற இல்லை, வேணும் தானே ஏமாத்துற, தப்பு இல்லையே. நீ சரி அப்படி வந்து ஒரு சமுதாய அமைப்பு கட்டமைக்கிற, தமிழ் சமூக கூட்டமைப்புன்னு ஏதோ வைக்கிற, அந்த சமூக கூட்டமைப்பில் யாரெல்லாம் வைக்கிற? பிராமணர் இருக்கலாம், அதுலேருந்து எல்லா ஜாதியும் இருக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட பட்டியலினமும் பட்டியலின பழங்குடி மட்டும் வாரான்னு வச்சோம் யார்? அப்புறம் அம்பேத்கர் சிலையை வச்சு அம்பேத்கர் எந்த நியாயத்துக்காக பாடுபட்டார்? அவர் அசிங்கப்படுத்துகிறே இல்லையா? நாங்களும் அமைப்பு நடத்தினோம், எல்லாருமே பிராமணர்லேருந்து கடைசி வரலும் எஸ்சி எஸ்டி வரலும் எல்லாரும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்சி எஸ்டினா என்ன தப்பா? எல்லாருமே வந்து எந்த சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்டை வகைப்படுத்துகிறாங்க. அந்த வகைப்படுத்தும் போது அந்த ரிசர்வேஷனுக்கு வந்து அவங்கள வந்து பட்டியலினம்னு வைக்கிறாங்க, இவங்கள எம்பிசின்னு வைக்கிறாங்க, பிசின்னு வைக்கிறாங்க. இந்த பட்டியலினத்தையே தூக்கி எம்பிசின்னு வச்சா என்ன, அவங்களே தூக்கி பிசின்னு வைக்கிறதுக்கு என்ன வைக்கலாமே? ஸோ அவங்க அந்த மாதிரி இல்லையே. சரி அப்படிலாம் சொல்கிறேங்க. இப்போ எதுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறீங்க? இல்லை, அவங்க போட்டுக்கிற சண்டை எதற்காக, அங்கே என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் கூட நிறைய உங்களுக்கு வந்து இந்த சில மொட்டை கடுதாசிகள் மூலமாக நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்கிறதா நிறைய தகவல் வருது. இல்லை தகவல் வருது, கரெக்ட். அது இல்லைம்மா, இவங்களுக்கு சொல்கிற ராமதாஸ் வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனை, ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெரும் பிரச்சனையாக்கி ஊரை ரெண்டாக்கி உதவாங்க வருவதெல்லாம் யார்? நீ வன்னியன் மட்டும் வாடுகின்ற தனித்தீவா தமிழ்நாடு? எல்லாரோட சேர்ந்து தானே வாழணும். அப்படி தானே ஜனநாயக நாடு, மனிதநேயத்தை சொல்கிறவங்க ஏன் அந்த வேலைலாம் செய்ய மாட்டீங்க? கரெக்டுங்களா? இவங்களை வந்து எதிர்த்து ஏதாவது பேசுனா அவங்க முதல்ல அடிக்கிறது உதைக்கிறது அதெல்லாம் யார் பண்ணுறது? நீங்கள் தானே பண்ணுறீங்க. சரி, இப்போ ராமதாஸ் வந்து எனக்கு ஒரு மொட்டை கடிதாசி வந்தது தான். மொட்டை கடிதாசினா வந்து எப்போ வந்ததுன்னா 25/3 ஒரு லெட்ரு எழுதி எனக்கு அனுப்புகிறாங்க. இது வந்து எனக்கு அனுப்புகிறாங்க. அதில் என்னெல்லாம் எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டைப் படித்து அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்போ என்ன நடக்குதோ, திண்டிவனத்தில் நடக்குது, தைலாபுரத்தில் நடக்குது இல்லைங்களா, அதெல்லாம் முன்னாடியே நடந்தது. அவங்களே எழுதுகிறாங்கன்னா சொல்கிறாங்க, அம்மாவை முகத்தில் குத்தியது ஏன், அக்காவை கன்னத்தில் அறைந்தது எதற்காக, சித்தி சுசிலாவை கொல்ல கூலிப்படையா, முகுந்தன் ராஜினாமா செய்யாவிட்டால் கொல்லப்படுவாரா, பாமகவை ராமதாசிடமிருந்து பறிக்க சூழ்ச்சியா, ராமதாஸின் உயிருக்கு அன்புமணியா லாபத்தை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எழுதி இதை எப்படியாவது வெளியில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க. இது வந்து 15 நாளுக்கு 20 நாளுக்கு முன்னாடியே எனக்கு அனுப்பிட்டாங்க. இதை வந்து நான் ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. இது நடந்த பிறகு பார்த்தா இது எல்லாம் அவங்க சொன்னது தான் இருக்குது. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ராமதாஸை ஓய்வெடுக்க சொல்லி மிரட்டி வரும் அன்புமணி வன்னியர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழியை அச்சுறுத்தி தைலாபுரம் தோட்டத்திலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றி ராமதாஸிடம் கடும் வாக்குவாதம் செய்து செத்துப்போய் என கூறியதுடன் உதவியாளர்கள் கன்னத்திலே தாக்கி காதில் ரத்தம் வழிந்தது அடிச்சிருக்கிறாங்க. அத்தனை கேட்டு அப்புறம் அடுத்தது பாருங்க, முகுந்தனுக்கு ஆதரவாக பேசிய அம்மாவை சரஸ்வதி முகத்தில் தண்ணீர் பாட்டிலால் முகம் பீங்கும் அளவிற்கு குத்தி உள்ளார். தடுக்க வந்த அக்காவை அடித்துள்ளார். பரசுராமனுடன் மல்லு கட்டி முகுந்தன் ராஜினாமா செய்யாவிட்டால் முடித்து விடுவேன் என்று கொலை மிரட்டல் விடுத்து வன்முறை வெறியாட்டம் ஆடியதாக மாமன் புலம்பிக் கொண்டிருக்கிறார். அந்த இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முறைகள் வச்சு அவங்க மாமன் சித்தி இவங்க சொல்றதை வச்சு இது யார் எழுதுறாங்க அப்படின்றத நம்மளால ஓரளவு கெஸ் பண்ண முடியும். இல்ல இது அது அங்க இருக்கிறவங்க தானே எழுதுறாங்க. இப்ப நமக்கு என்ன, நமக்கு குடும்பத்துக்குள்ளே இருக்கவங்க தான் எழுதியிருக்காங்க. இது எனக்கு யார் எழுதுறாங்கன்னு தெரியல, ஆனா ஃபுல்லா அங்க நடந்தது ஃபுல்லா. இப்ப இங்க இன்னும் நடக்காதது, வெளியே வராதது எல்லாம் இதில் எழுதியிருக்கிறாங்க. இப்ப நாங்க வந்து சொல்ல முடிஞ்சதை நான் சொல்றேன். மீதியெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறதுங்க, எழுதுறதுக்கு எழுதியிருக்கிறாங்க, அதெல்லாம் சிலதெல்லாம் சொல்ல முடியல. அதுக்காக ஒரு பெரும் பிரச்சனை ஆகிடும் இல்லைங்களா, அதனால தான் நம்ம இது வந்து இது சொல்லாமல் இருக்கிறோம். ஸோ இவங்க வந்து அங்கே நடக்குது. இப்போ வந்து இந்த இவர் வந்தானே பார்த்தானே பயந்துக்கிறார். யார்? அந்த அம்மா இருக்குது இல்லை, அந்த பத்திரகாளி, அது அந்த பேர் சௌமியா. சௌமியா வந்த உடனே ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க.
நடக்க முடியாட்டா கூட பயந்துக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாரையும் பலர்னு அடிச்சுட்டு அந்த சௌமியா. அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ இவங்க வந்து இந்த இது வந்து தைக்கூடல் விழான்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. தைக்கூடல் விழாவிலேருந்து எல்லாரும் வந்து கலந்துக்கணும் இல்லையா? இவங்க அன்புமணி அவங்க சித்தப்பாலாம் இருக்காங்கல்ல, அவர் சொல்கிற ஒருத்தர் கூட ஒரு காலத்துலேயும் வந்ததில்லை. 3 பேர் இருக்காங்க. ஆனால் இந்த சௌமியாவுடைய அந்த அவங்க நாத்தனாரா இது அவங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க மட்டும்தான் கலந்துக்குவாங்க எல்லா காலத்துலேயும். அவங்கெல்லாம் வந்து முப்பெரும் தேவின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு என்னென்னும் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா குடும்ப இதுவாகி ரொம்ப மோசமாகி இப்போ வந்து சண்டைகள்லாம் வந்து பெரிய அளவில் வந்து பேசப்பட்டு வெளியில் காரி துப்புற அளவுக்கு வந்து போச்சு. முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை, அரசியல் புரசலாக இருந்தது, வெளியில் தெரியாமல் இருந்தது. இப்போ பொதுக்குழுவில் சண்டை போட்டோம், நாங்கள் எங்களுடைய கட்சி ஜனநாயக கட்சி, நாங்கள் அப்படி தான் பேசிக்கோம், அப்புறம் ஒன்றான்னு பேச்ச போனாங்க. அங்கே போனால் இவன் அவங்க பார்க்குறதில்ல, அவங்க இவங்க பார்க்குறதில்ல. இந்த பக்கம் மறைச்சின்னுக்கிறான், அந்த பக்கம் அவர் மறைச்சின்னுக்கிறாரு, 2 பேரும் இல்லைங்களா? அதை தான் நடந்துட்டு இருக்குது. இவங்களாம் என்னெல்லாம் சொன்னாங்க, நான் தப்பு பண்ணால் என்னை சாட்டியால் அடிங்க, முச்சந்தில் நிறுத்து சாட்டியால் அடிங்கன்னு சொன்னார். அதை விட நான் மட்டும் பிறக்கலைனா இந்த வன்னியெல்லாம் வந்து கோவணம் கட்டின்னு தான் திரியணும்னு. இந்த ஜாதியில் என்னமோ இவன் தான் வந்து எல்லாம் பண்ண மாதிரி. இந்த ஜாதியில் 575 கல்லூரி இருக்குது, என்ஜினியரிங் காலேஜ். அதில் 225 கல்லூரி வந்து வன்னியர் தான் வச்சுருக்காங்க. 27 வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் இருக்குது, 27 மெடிக்கல் காலேஜ் தனியார்கள். அதில் வந்து 9 மெடிக்கல் காலேஜ் வன்னியர்கிட்ட தான் இருக்குது. யாருக்கு எல்லாம் வசதியாக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்ககிட்டே எல்லாம் இருக்குது. ஏழைகளும் எல்லாத்துலையும் தானே இருக்கிறாங்க, எல்லா இதுகளும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் மனசு இல்லையே. இப்போ பங்கார் அடிகளார் எவ்வளோ சொத்து வச்சுக்கிறாரு, கரெக்டுங்களா? ஜெகத் ரட்சகன் 26,000 கோடி ஒன்றில் வந்து இந்த இதில் போய் கொண்டு போய் ஒரு ரிஃபைனரி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு போகிறார். அவருடைய எவ்வளோ சொத்து இருக்குது, எத்தனை லட்சம் கோடி இருக்குது. அவருன்னா அதெல்லாம் வந்து இது இல்லை. அப்புறம் வந்து யாருக்கிட்ட இல்லை இருக்கிறாங்க இதில் பேர், இவர் இருக்கிறார் துரைமுருகன் கிட்ட இல்லையா, அந்த வீரபாண்டி ஆரம்பத்துக்கிட்ட இல்லையா, எல்லாம் கல்லூரி காசு எல்லாம் நிறைய பெரிய மன்னர்கள் மாதிரி தானே சொத்து வச்சுருக்கிறாங்க. இந்த குடும்ப பிரச்சனையில சொத்தை எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கட்சியும் பிரிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ பாமக உடையறதுக்கான முயற்சி நடக்கும். அதாம்மா, சொத்தை பிரித்து கொடுத்துடலாம். சரி, இவ்வளோ சொத்து இருக்குது, நீங்கள் எடுத்துங்க, அவங்க எடுத்துங்க, அக்கா எடுத்துக்கணும், தங்கச்சி எடுத்துக்கும் போது கட்சி யார்கிட்ட கொடுக்குறது? கட்சி கொடுக்கும்போது அவன் என்ன சொல்கிறான், நான் எனக்கு தான் கட்சி. அப்போ கட்சியை உடைச்சு தானே சார் கொடுக்கணும். கட்சி உடைச்சி இல்லை, அதுக்கு தான் வந்து நீ என் கூட இருந்தானா அவங்க என்ன பண்ணுறாரு, பெரிய பொண்ணு அது, அந்த பொண்ணுனுடைய இதுக்கு கொடுக்கணும்னு பார்க்குறாரு. சரி, இப்போ வந்து பெண் உரிமை பெண் இதை பற்றியெல்லாம் பேசுவாங்க ராமதாஸ். அந்த பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் பண்ணாருங்க? ஸ்கூல் 9ஆம் ஸ்கூல் படிக்கும்போது வீரமணிக்கிறார்ல, அவரை வச்சு தான் கல்யாணம் பண்ணார். சுயமரியாதை திருமணம். சுயமரியாதை இல்லை, 9ஆம் கிளாஸ் பண்ணி அது எப்படிமா கல்யாணம் பண்ணலாம்? இவன் ஒரு டாக்டர் வேறு, அதை பண்ணி கல்யாணம் பண்ணது அந்த பத்திரிகையில் தான் நிறுவனர்னு போட்டுக்கிட்டார். அதுக்கு முன்னாடி நிறுவனர்லாம் கிடையாது. அந்த மாதிரி சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேம்மா. ஸோ இவங்க வந்து முன்னுக்கு பின் புறனானது, செய்திகளை மறைக்கிறது, உண்மை யாருக்கும் சொல்கிறதில்லை. இப்போ ஒரு வயசாயிடுச்சு, 86 வயசாயிடுச்சு. நீ என்ன பண்ணணும்? யாராவது வந்தால் அவர் தப்பு பண்ணிட்டா நீ பண்ணுறது தப்பு, புத்தி சொல்லணும். 2வது வந்து திருந்தி இருக்கணும், அட்வைஸ் பண்ணி கரெக்டாக ஆசீர்வாதம் பண்ணுற வயசு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவனடி இவனடி இவனை உத, இது தானே சொல்லி கொடுத்துட்ருக்க. வர்றவங்க எல்லாம் அதை தானே உங்களை பார்த்துட்டு வந்தானே வெளியில் தானே புலம்பிட்டு போகிறாங்க. அது தானே செஞ்சிட்ருக்காரு. இன்னொரு புத்தியோட அந்த குழந்தைங்கள வழி நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இப்போ ராமதாஸுக்கு வந்து ஒன்று இனிமேட்டு வந்து துட்டு சேர்ந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல, எல்லாம் பார்த்துட்டாரு, எல்லாம் சேர்த்துட்டாரு. இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, கட்சி சாகும்போது கூட என்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் பேராசை. இவ்வளவு நேரம் நேர்காணலில் இணைந்து எங்களோட பல கேள்விகளுக்கு விளக்கமான தெளிவான பதில்கள் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, நன்றி.